கூகுள் ஜெமினி 2.5 ப்ரோ அப்கிரேட் வந்துச்சு. அதை வச்சு நிறைய டெமோ பண்ணேன். இப்போ வந்து இந்த டெமோ யாருக்குன்னா, யாருக்கெல்லாம் வந்து டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் அந்த டூல் எடுத்து யூஸ் பண்ணுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடை அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் கிளைன்னு ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும், அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இது நான் போன வீடியோலையும் போட்டிருப்பேன், இல்லாட்டி இதோட லிங்க் தரேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண கையோட விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்துட்டு நேராக இங்கே எக்ஸ்டென்ஷன் போங்க. போயிட்டு கிளைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரும், ரூக்லோன்ங்கிற இதை செலக்ட் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ண கையோட இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு செட்டப் மட்டும் பண்ணும். இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண கையோட ஏபிஐ ப்ரொவைடர் யார், ஒன்று நீங்கள் ஓப்பன் ரவுட்டரில் இருந்துச்சுன்னா அந்த கீ யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம். கூகுள்கிட்டே தான் வாங்க போகிறோம். ஸோ நீங்கள் aistudio.google.com போயிட்டீங்கன்னா போன கையோட இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஏபிஐ கீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கையோட கீழே வந்து கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் காட்ட மாட்டேன், நீங்களும் யாருக்கும் டெமோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் காட்டாதீங்க. ஏன்னா இதெல்லாம் சென்சிட்டிவ் டேட்டா. அதனால் இந்த ஸ்க்ரீன் முடிஞ்சு அடுத்த ஸ்க்ரீன் மட்டும் காட்டுறேன். ஸோ அங்கே கீ ஜென்ரேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ண சொல்லுவோம், கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்ட். அது மட்டும் பண்ணிடுங்க. தெரிலனா நெட்டில் தேடுங்க, ரொம்ப ஈஸி தான். அதில் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அந்த கீயை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. திரும்ப சொல்கிறேன், இதை வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் யூஸ் பண்ண முடிஞ்சு உங்களுக்கு தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன மாடல் செலக்ட் பண்ண போகிறேன்னா 2.5 ப்ரோ எக்ஸ்பெரிமெண்டல் 325 கிடையாது, 506. ஓகே, நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் 56 இந்த இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ செலக்ட் பண்ண கையோட வேறு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நேராக வந்து இங்கே சேவ் கொடுக்க வேண்டியதான். இது வந்து ஆக்ட் மோடு. இதே வந்து இங்கே பிளான் மோடுக்கும் பண்ணிக்கலாம். இதே கதை தான். இங்கே வந்துட்டு ஓப்பன் இது எங்கடா ஜெமினி, அதே கீயை கொடு. அதுக்கப்புறம் மாடல் செலக்ட் பண்ணு, 506 செலக்ட் பண்ணியாச்சா? சேவ் கொடு. சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பண்ண வேண்டியதான். என்ன பண்ணலாம், கிரியேட் a simple application for student performance in web app with good UI and responsive UI அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே கைஸ், ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இதில் வந்து மாடல் செலக்ட் பண்ணுறப்ப இது செலக்ட் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ப்ரோ ப்ரிவியூ ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் 325 கொடுக்குறேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பாயிண்ட் ஆகும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் மாடலோட நேம் இங்கே மாறிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சேவ் பண்ணிட்டேன். இதே தான் நம்மளோட பிளான் மோட்லேயும் வச்சுருக்கணும். மார்ச் மாடல் தான் சொல்கிறாங்க, அது இதுக்கு பாயிண்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், சிம்பிளாக create a simple web application for student performance in the college அப்படிங்கிறேன். இது பிளான் பண்ண சொல்கிறேன். the app should be in should be a web application with modern UI and responsive UI. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து பிளான் மோடுக்கு அனுப்புகிறேன். என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, எல்லாம் பண்ணி முடிச்சிச்சா? இப்போ என்ன பண்ணுவான், இதை அப்படியே ஆக்ட் பண்ண சொல்லுமா, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பில்ட் பண்ண சொல்லுவோம், ஆக்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே இந்த டெமோ காமிச்சிருக்கேன். ஆட்டோ அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ரிக்வஸ்ட்லாம் எத்தனை ரிக்வஸ்ட்க்கு அப்புறம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போய் இதை பண்ண கொடுத்துட்டு போய் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வந்து டக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ முடிச்சிருக்கு. ஓகே, இது முடிச்சிருக்கா மட்டும் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இந்த டெமோ பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க லான்ச் அப்போயே ஒரு டெமோ கொடுத்துருவாங்க. ஒரு வீடியோ தூக்கி அந்த மாடல்கிட்ட கொடுத்து எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்தா, அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துரும். அந்த வெப் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை எழுதிட்டுருக்கான், index.html எழுதிட்டான், style.css எழுதிட்டுருக்கான். என்னடா பண்ணுறான் இப்போ, script.js எழுதிட்டு இருக்கான். போன வாட்டி ஏதோ ஒன்று பண்ணினேன், குவென்னுக்கு பண்ணப்போ தான் செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு திரும்ப பண்ணியிருந்தான். இப்போ நிறுத்திட்டு பண்ணேன். பட் இது நல்லா தான் இருக்குது. நேற்று கூட யாரோ எனக்கு ஒருத்தவங்க பிங் பண்ணி கேட்டாங்க, யார், ஏதோ ஒரு ஓசிஆர்லேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கான
இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. நான் அது வந்து இல்ல அதுக்கு வந்து இத சஜெஸ்ட் பண்ணேன். யூஸ் பண்ணா கரெக்ட்டா தான் இருந்துச்சு. டாஸ்க் முடிச்சுட்டான். எப்படின்னு பார்ப்போமா? ரன் கமாண்ட். ஒரே பிரச்சனை தான்டா. இவனுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் யுனிக்ஸ் கமாண்ட போய் இங்க எழுதிட்டு உயிர வாங்குறானுங்க. ஓகே. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த டெமோ? என்னடா ரொம்ப சிம்பிளான விஷயம்லாம் பண்ணி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. மஸ்ட் பி லெஸ் தென் 100 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கான். 100 100 100 ஓகே. கீழே ஆட் பண்ணியிருக்கானா? எஸ், ஆட் பண்ணியிருக்கான். எடிட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். சிம்பிள். கரெக்டாக இயர் எல்லாமே போட்டான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணி காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த ஏபிஐக்கு ஃப்ரீயாக இருந்தால் ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.